வெல்கம் பேக் டு ஹாலிவுட் தமிழ். 2009 வெளிவந்திருக்கிற ஒரு ஹாரர் த்ரில்லர் ட்ராமா மூவி தான் ட்ரெட். இந்த படத்தோட தமிழ் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு அமேசான் பிரைம் ரெண்டலில் ஓசிஸில் அவைலபிளாக இருக்குது. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜஸ்லுமே இந்த படத்தை ஆட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங்கை பொறுத்த வரைக்கும் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட சிம்பிளான கதைன்னு எடுத்துக்கிட்டா, ஸ்டீஃபன் அண்ட் குவாட் இவங்க 2 பேருமே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இவங்களோட ஃபிலிம் ப்ராஜெக்ட் ஒன்று காலேஜில் சப்மிட் பண்ணணும். ஸோ அந்த ப்ராஜெக்டோட டைட்டில் தான் ட்ரெட். ஸோ அந்த ட்ரெட் என்னென்னா, மனுஷனுடைய டீப்பஸ்ட் ஃபியர்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான ஒரு டாக்குமெண்ட்ரியாக தான் இவங்க ஒரு படமாக எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை இன்டர்வியூ பண்ணுறப்ப உனக்கு பயனா என்னன்னு கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறப்போ, ஸோ எல்லாருமே ஒருத்தர் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறாங்க. தனக்கு பெயினா பயம், இன்னொருத்தனுக்கு தனிமைனா பயம், இன்னொருத்தனுக்கு இந்த மீட் இருக்குல்ல, அதாவது அந்த கறிகள், அந்த கறியை பார்த்தால பயம். அதுவும் இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா. இந்த ஸ்டோரிஸ்லாம் கேட்குறப்ப நம்ம கோயிடுக்கு அவனோட மைண்ட் எல்லாமே ஒரு டார்க்கான ஒரு மைண்ட் செட்டாக மாறுது. சைல்ட்ஹுட்ல அவனோட பேரண்ட்ஸ் மர்டர் ஆகிற மாதிரி சீன் அவனோட மைண்டில் வந்துட்டு போகுது, ஒரு ட்ராமா மாதிரி. ஸோ அவனுமே டிசைட் பண்ணுறான், ஃபியராக இது ஒரு டாக்குமெண்ட்ரியில் நம்மளும் சொல்லலாம் அப்படின்னு. ஆனால் அங்கே ஒரு ட்விஸ்ட் வரும். அதுதான் இந்த படத்தோட மிச்ச கதையே. ஓவராலாக இந்த படம் ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பிரிமெண்ட்டான ஒரு படம் தான். பட் ஆனால் அந்த அளவுக்கு பெருசாக இல்லை. ஸ்டார்டிங்லாம் ஏதோ பெருசாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லைங்கய்யா. கடைசி ஒரு 30 மினிட்ஸ் மட்டும்தான் படமே நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவராலாக ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்கு இந்த படத்தை பார்க்கலாம். லாஸ்ட் 30 மினிட்ஸ் ஒர்த், அதுக்காக வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தால் இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இல்லையெனில் நீங்கள் இந்த படத்தை ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு படத்தை பார்க்க செல்லலாம். பட் ஐ எம் ஷோர் அந்த ஸ்டோரி அவங்க சொல்கிறப்போ, ஸோ அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறப்போ அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் லைட்டாக எதுவுமே ஒரு எஃபெக்ட் இல்லாத மாதிரி இருந்துச்சு. சினிமேட்டிக் ஃபீல் எல்லாமே இருந்துச்சு. மிச்சப்படி ஓவரால் ஓகே தான். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்தை தமிழ் டப் வெர்ஷன் இப்போ உங்களுக்கு பிரைமரி ரெண்டலில் ஓசிஸில் இருக்குது. தமிழ் டப்பிங்கோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு சில சீன்ஸ்லாம் 5 கொடுக்கலாம்.